ஹீரோ முதலில் ஒரு பெண்ணை பார்க்கிறான். பார்த்த உடனே பிடிச்சு போகிறது. அதே பெண் அவனது கார் டாக்ஸியில் வரும்போது சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஹீரோ போகக்கூடிய இடமெல்லாம் அந்த பெண் சாலையை கடக்கிறாள். அதே கார் ஹீரோ ஆட்டையை போடுகிறான். ஹீரோ யதார்த்தமா காரின் டிக்கெட் திறக்கிறான். அதுல ஒரு பொண்ணுக்கு வாயில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. அது யாருன்னு பார்த்தாம ஹீரோ முறை பார்த்த பெண் தான். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அந்த பெண் ஹீரோவிடம் வந்து விட்டாள். அவர்கிட்ட இருந்து சாப்பிடுறதுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். அவள் பாட்டுக்கு லிஸ்ட் அடுக்கிக் கொண்டே போகிறாள். ஏமா இந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு செலவு பண்ண முடியாது, கையில பைசாவும் இல்ல, என்கிட்ட இருந்த காசுக்கு இட்லி தான் வாங்க முடிஞ்சது. உன்னை அப்படியே ஜாலியா கூட்டிட்டு போய் கரெக்ட் பண்ணி லைஃப் ஓட்டலாம்னு பார்த்தேன். ஆனா நீ ஹை கிளாஸ், நமக்கு செட் ஆகாது. உனக்கு என்ன பிரச்சனை? காசு தானே பிரச்சனை, என்கிட்ட செய்யணும் இருக்கு, அதை வித்துக்கலாம். அது நீயே கழட்டி கொள்ள சொல்ல அவனும் கழட்டுகிறான். எனக்கு பிடிக்காத ஒரு மனிதர் இருக்கார், அவரை போயிட்டு உனக்கு சம்பளம் தரேன் என்றவுடன் ஹீரோ என்ன ஏதுன்னு கேட்காம இந்த பொன் சொல்லிவிட்டாள் என்று அவனை போய் வாயிலே 2 குத்து. பாவம், அவனது முகத்திலிருந்து குளகுளவென ரத்தம் ஊற்றுகிறது. இதை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கர சந்தோஷம். அவளும் ஹீரோ விட்டம் இந்த உலகத்திலேயே உனக்கு யாரை நல்லா பிடிக்கும்? எங்க அம்மா தான். அவளும் இதை கேட்டு விட்டு சிரிக்கிறாள். இரண்டாவது யாரை பிடிக்கும் என்று கேட்டால் உன்னை சொல்லி இருப்பேன். ஹீரோயின் ஃப்ரெண்டை ரவுடி கும்பல் பிடிச்சு வச்சு மிரட்டுகிறாங்க. நம்ம ஹீரோவை அந்த நேரத்துல ஹீரோ எங்க இருக்கிறான்னு சொல்ல முடியாது. ரொம்பவே பிஸியா இருக்க அப்படின்னு ஹீரோயின் பார்த்துக்கிட்டே சொல்றான். இப்ப ஃப்ரெண்டா இல்ல லவரான்னு பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்காக லவர் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறான். அவள் சொல்றா, இப்ப நான் சொன்ன மாதிரி என்ன கைவிட்டுட்ட பாத்தியா? ஃப்ரெண்டையும் சேவ் பண்றான், லவ்வரையும் காப்பாத்துக்கிறான். அந்த பொண்ணு வீட்டுக்கு போன அப்புறம் கடைசியா எங்க போகலாம் என்று கேட்டால் ஹீரோ விட்டம் அப்பா கிட்ட கொண்டு விடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவளுக்கு மேரேஜ் ஏற்பாடு பண்றாரு. ஹீரோயின் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிருப்பாரு. ஹீரோ அவளது மேரேஜுக்கு வந்து பார்க்கிறான். செம ஹாப்பியாக சிரித்துக் கொண்டிருக்கிறாள். ஹீரோவுக்கு செம ஃபீலிங். சோகமான காரை எடுத்துக்கிட்டு போகும்போது மறுபடியும் அதே காட்டு கீழே இருக்கும் அந்த பெண். ஹீரோவுக்கு லேசாக கோபம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இவள் ஈஸியாக கூல் செய்து விட்டாள். இப்ப 2 பேரும் ஒன்னு சேர்ந்து விடுகிறார்கள்.